ஹாய் விவர்ஸ், நான் உங்க அம்மையில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனல்ல இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா, நம்ம தமிழ்நாட்டுல சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி இந்த மாரி முக்கியமான சிட்டிக்கு மேல ஒரு 100 மீட்டர் உயரத்துல நூற்றுக்கணக்கான ஒரு கார் சைஸ்ல ட்ரோன் மாதிரி மர்மமான ஏதோ ஒரு பொருள் பறந்துகிட்டு இருந்தா நமக்கு எப்படி இருக்கும்? நாம அது என்னன்னு தெரியாம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்றோம். அவங்க நாங்களும் அது என்னன்னு பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா எங்களுக்கு அது என்னன்னு தெரியலன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதே மாதிரி இந்தியன் ஆர்மி கிட்ட நம்ம கேட்கும்போது, அவங்களும் அது என்னன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு கைய விரிச்சா எப்படி இருக்கும்? இந்த மாரி ஒரு சம்பவம் தான் நம்ம அமெரிக்கால நடந்துகிட்டு இருக்கு கடந்த 2 வாரங்களா. இந்த சம்பவத்த பத்தி தான் நாம இன்னைக்கு டீட்டெயிலா பேசப் போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலனா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அமெரிக்கால மோஸ்ட் பாப்புலர் சிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நியூயார்க், நியூ ஜெர்சி தான். எப்படி நம்ம சென்னை, செங்கல்பட்டு எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி தான். சென்னையில ஒர்க் பண்றவங்க மோஸ்ட்லி எல்லாருமே செங்கல்பட்டுல இருந்து தான் வருவாங்க. ஏன்னா சென்னையில லேண்ட் வாங்குறது, வீடு வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதே மாதிரி அமெரிக்காவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அமெரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க் வந்து ரொம்ப பாப்புலரான சிட்டி. அங்க வந்து லேண்ட், வீடு வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால அங்க ஒர்க் பண்றவங்க எல்லாருமே மேக்ஸிமம் நியூ ஜெர்சில இருந்து தான் வருவாங்க. இந்த நியூயார்க், நியூ ஜெர்சி இந்த 2மே ரொம்ப பிஸியான நகரம்னே சொல்லலாம். இந்த 2 நகரத்துக்கு அதாவது இந்த சிட்டிக்கு மேல கடந்த 2 வாரமா 180க்கும் மேற்பட்ட கார் சைஸ்ல மிகப்பெரிய ட்ரோன் வந்து பறந்துகிட்டு இருக்கு. இத மக்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமா பார்க்குறாங்க. அதாவது வானத்துக்கு மேல ஏதோ மர்மமான பொருள் மிதந்துகிட்டு இருக்க மாரி இருக்கு. இந்த ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா, 1 இல்ல 2 இல்ல 180 ட்ரோன் ஒரே நேரத்தில பறந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி பறந்துகிட்டு இருக்கு. உடனே அங்க இருக்கக்கூடிய லோக்கல் எம்பி அதாவது அரசியல்வாதிகள் இருக்காங்கல்ல, அவங்கட்ட வந்து மக்கள் கேட்குறாங்க. அவங்க எங்களுக்கு என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க மக்கள். போலீஸ் அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா அமெரிக்கால, நாங்களும் அந்த விஷயத்த வந்து பார்த்தோம். ஆனா எங்களுக்கு அது என்னன்னு தெரியலன்னு சொல்றாங்க. அமெரிக்கன் ஆர்மில கேட்குறாங்க. அவங்களும் என்னன்னு கைய விரிக்கிறாங்க. அமெரிக்காவோட இன்டெலிஜென்ஸ் ஹெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்டகன். அவங்களும் இது என்ன அப்படின்னு எங்களுக்கே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நம்ம இந்தியாவுல சிபிஐ எவ்வளோ இம்பார்ட்டனோ அதே மாரி அங்க வந்து எஸ்பிஐ இருக்கு. ஸ்டேட் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். அவங்களும் என்னன்னு தெரியலன்னு கைய விரிக்காங்க. அப்போ மக்களுக்கு எப்படி ஒரு பதட்டமான விஷயமா இருக்கும் பாருங்க. இந்த மாரி சம்பவம் கடந்த 2 வாரமா அமெரிக்கால நடந்துகிட்டு இருக்கு. அமெரிக்கால வசிக்கக்கூடிய மக்கள் வந்து வானத்தில மிதந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த மர்மமான பொருள பத்தி நெறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதாவது அத வந்து பார்த்தவங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இது பார்க்க பெரிய ட்ரோன் மாதிரி இருக்கு. அதாவது ஒரு கார் சைஸ்ல ட்ரோன் இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி இருக்கு. கிட்டத்தட்ட 180க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் வந்து ஒரே நேரத்தில பறக்குது. எல்லாமே ஒரே ஸ்பீட்ல பறக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது பார்க்கிறதுக்கு ஃப்ளைட் மாதிரி இல்ல. இந்த ட்ரோன்ல ஒரு பக்கம் வந்து ஒரு சைடுல ரெட் கலர் லைட் எரியுது. இன்னொரு பக்கம் வந்து கிரீன் கலர் லைட் எரியுது. இந்த ட்ரோன வந்து நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அந்த லைட் வந்து ஆஃப் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதாவது வானத்தில மிதந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ட்ரோன வந்து நீங்க ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உடனே அந்த லைட் வந்து ஆஃப் ஆகுதாம். பாருங்க எவ்வளோ ஆச்சரியமான விஷயமா இருக்குன்னு. அதுக்கப்புறம் இது அந்த சிட்டியோட முக்கியமான இடங்களுக்கு மேல வந்து பறந்துகிட்டு இருக்கு. அதாவது போலீஸ் ஸ்டேஷனா இருக்கட்டும், அதாவது ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸ், அப்புறம் அரசு அலுவலகங்கள், அப்புறம் வாட்டர் டேங்க் உயரமான வாட்டர் டேங்க், அப்புறம் எலக்ட்ரிக் டவர் இந்த மாரி முக்கியமான இடங்களுக்கு மேல பறந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இருக்கார்ல, அவருக்கு சொந்தமான நியூ ஜெர்சில நெறைய இடங்கள் இருக்கு. அந்த இடங்களுக்கு மேலயும் பறந்துகிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஒரு நாளைக்கு 4ல இருந்து 200 பேர் வரைக்கும் இந்த ட்ரோன வந்து பார்க்குறாங்க. இந்த ட்ரோன் வந்து ஒன்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஈவினிங் இல்லன்னா ராத்திரி டைம் வருதுன்னா, குறைஞ்சது 6 மணி நேரம் வானத்தில வந்து வட்டமிட்டு சுத்திக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 24 கிலோமீட்டர் வரைக்கும் இது ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. வானத்தில பறக்கக்கூடிய அந்த மர்மமான பொருள பத்தி இப்போ அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கர்கள் வந்து நெறைய தியரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அது ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், எம்பி எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஈரானியன் மதர்ஷிப் மூலமா அந்த சம்பவம் வந்து நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரஷ்யா, உக்ரைன் போர் நடந்துட்டு இருக்கலாம். இல்ல ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா, ஈரானியன் ஆயுதத்த தான் அதிகமா பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஈரானியன் போர்க்கப்பல் வந்து நம்ம நியூ ஜெர்சி பக்கத்தில கடல்ல வந்து நிப்பாட்டிட்டு, அங்கிருந்து நெறைய ட்ரோன்கள் வந்து அமெரிக்க முக்கிய நகரங்கள் மீது அனுப்பப்பட்டு, அங்கிருந்து அவங்க வேவு பார்க்குறாங்க அப்படிங்கிற மாரி ஒரு கருத்து சொல்லப்படுது. ஆனா இதுக்கு அமெரிக்க இன்டெலிஜென்ஸ் ஹெட் பென்டகன் இருக்குல்ல, அவங்க வந்து இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 2வது என்னன்னா, அமெரிக்க அரசு அதாவது அமெரிக்காவோட ஆர்மி இருக்குல்ல, இவங்க வந்து ஒரு மர்மமான முறையில் ஏதோ ஒரு சீக்ரெட்டான ஆப்பரேஷன் பண்றாங்க அப்படிங்கிற மாரி ஒரு கருத்து சொல்லப்படுது. 3வது என்னன்னா, நம்ம சீன அரசு இருக்குல்ல, இவங்க வந்து லாஸ்ட் இயர் மர்மமான முறையில் நெறைய பலூன்கள வந்து அமெரிக்காவின் மீது பறக்க விட்டாங்க. அதாவது முக்கிய நகரங்கள்ல. இதனால அமெரிக்கா வந்து சீனாவ வந்து வார்ன் பண்ணாங்க. அவங்க இந்த டைம்ல வந்து இதே மாதிரி நெறைய ட்ரோன்கள் வந்து பறக்க விடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் முக்கியமான நிறுவனமான SpaceX, Amazon, Meta இவங்க வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி
டெக்னாலஜிய வந்து ஏதோ ஒண்ண வந்து டெஸ்ட் பண்றாங்க. ஸோ அமெரிக்கால வந்து இந்த மாரி ஒரு டெக்னாலஜிய வந்து நாங்க கொண்டு வரப்போறோம். ஸோ அதுக்கு முன்னேற்பாடா இத வந்து இந்த மாரி விஷயங்கள பண்றாங்க அப்படிங்கிற மாரி ஒரு தியரி சொல்லப்படுது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டா என்னன்னா, அதாவது ஏலியன் வேற்று கிரகவாசிகளோட செயலா தான் இது இருக்கும் அப்படின்னு பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய செய்தித்தாள்களா இருக்கட்டும், டிவியா இருக்கட்டும், இதுல வந்து நெறைய தலைப்புச் செய்திகள் வந்து வந்துகிட்டே இருக்கு. அதுல ஒரு சில ஹெட்லைன்லாம் சொல்றேன் கவனிச்சுக்கோங்க. அதாவது அரசியல்வாதிகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ட்ரோன வந்து சுட்டு தள்ள சொல்றாங்க. அதாவது அது என்னன்னே தெரியலடா, அப்ப அத சுட்டு பொசுக்கிருங்க அப்படிங்கிற மாரி நெறைய பேர் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னன்னா, எமர்ஜென்சி அதாவது அவசர நிலை. எமர்ஜென்சி வந்து அமெரிக்க அரசு வந்து டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரோன் எல்லாமே கடல்ல இருந்து பறந்து வந்திருக்கும் மர்மமான முறையில அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்க ஆர்மி வந்து நெறைய ட்ரோன்கள வந்து புதுசா வாங்கியிருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அமெரிக்க மக்கள வந்து வாட்ச் பண்றதுக்காண்டி அமெரிக்க அரசு வந்து மக்களுக்கே தெரியாம இந்த ட்ரோன்கள வந்து பறக்க விட்டுருக்காங்கன்னும் ஒரு கருத்து சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து யாரோ ஒருத்தர் பிராங்க் பண்றாங்க. அதாவது மர்மமான ஒரு பொருள வந்து ட்ரோன் மாதிரி ஒண்ண வந்து பறக்க விட்டுட்டு மக்கள ஏமாத்துறதுக்காண்டி பிராங்க் பண்றாங்க அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம நார்த் கொரியன் அதிபர் கிம் ஜான் இருக்கார்ல, அவரு வந்து இப்ப லேட்டஸ்ட்டா சூசைட் ட்ரோன் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது தற்கொலை ட்ரோன். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யார அழிக்கன்னு நெனைக்கிறோமோ, அவங்கள இது வந்து தேடி போய் அவங்கள கொலை பண்ணிருமாம். அந்த மாதிரி ஒரு ட்ரோன். அதாவது குரூப் ஆஃப் பீப்பிள் இருக்காங்கன்னா, அவங்கள தேடி போய் இது அங்க போய் வெடிச்சு சிதறி அங்க இருக்கக்கூடிய மக்கள அழிச்சிரும் அப்படிங்கிற மாரி விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அதா இருக்கலாமா அப்படின்னு நெறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எனிவே பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து ஒரு பெரிய வல்லரசு நாடு. உலகத்துக்கே வல்லரசு நாடு அமெரிக்கா தான். ஸோ அமெரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாமே இருக்கு. ஸோ அவங்களால இத வந்து கண்டுபிடிக்க முடியலையா? இது வந்து நம்புற மாரியா இருக்கு அப்படின்னு சோசியல் மீடியால வந்து நெறைய பேர் வந்து தங்களோட ஒப்பீனியன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது அமெரிக்க அரசு தான் இத திட்டமிட்டு பண்றாங்க. ஏன்னா அவங்களால அவங்க அவங்க கிட்ட இல்லாத ஒரு டெக்னாலஜி இருக்குமா? அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சேம் டைம் அந்த மாரி இல்லாத பட்சத்தில, இது கண்டிப்பா ஏலியனா இருக்குமா? அப்படிங்கிற கேள்வி தான் எல்லார் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கு. மொத்தத்தில இதுவரைக்கும் அமெரிக்கால கிட்டத்தட்ட 2 வாரமா அது பறந்துகிட்டு இருக்கு. என்னன்னு கண்டுபிடிக்கல. இதுக்கு பதில் வந்து தெரியலன்னு தான் சொல்லணும். மக்களே உங்களோட கருத்து என்ன? இது கண்டிப்பா ஏலியனா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்க கருத்துக்கள வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே வியூவர்ஸ் நாம இன்னைக்கு நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் இதே மாரி ஒரு சூப்பரான டாபிக்கோட நான் உங்கள மீட் பண்றேன். தேங்க் யூ.